வணக்கம் மக்களே, இதுதான் நம்ம சேனலோட செகண்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் த ஹாரர் கேம். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 1 தான் நம்ம விளையாட போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கிராணி கிறிஸ்மஸ் ஈவெண்ட் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதான் ஃபஸ்ட்டு வீடியோ. அதை பார்க்காதவங்களாம் போய் பார்த்துருங்க மறக்காமல். ஓகே, அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. மறக்காமல் பண்ணுறேன். எல்லாரும் RS7H கேமர் சேனலில் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, அந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதேமாதிரி இந்த வீடியோக்கு வந்தாங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் அடுத்த நான் கேம் பிளே வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு வந்த உடனே 2 காயின் பேக் கிடச்சிச்சு. நம்ம மொத்தமாக ஆக்சுவலி 20 எடுக்கணும். நம்ம இப்போ 3 எடுத்துருக்கோம். அப்போ இன்னும் 17 காயின் பேக் தேவைப்படுது. ஓகே, இங்கே ஒரு கண்ணு இருக்குது, எடுத்துப்போம். ஓகே, இதில் காயின் பேக் இருக்கா? ஓகே, இங்கே 1 இருக்குது. ஓகே, இன்னும் 16 காயின் பேக் தேவைப்படுது. நம்ம 4 எடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 16 காயின் பேக் கிடச்சா எடுத்துடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா இந்த குப்பெல்லாம் நம்மளை இடிக்கவே மாட்டேங்குது. ஓகே, இந்த க்ரெஸ் வரால என்ன? ஓகே, வரல. நம்ம இந்த இடத்துல போவோம். ஓகே, இந்த கேம் பிளேலாம் நம்ம ஆல்ரெடி விளையாடிருப்போம். அதெல்லாம் நீங்கள் போன சேனலில் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம புதுசுன்றதுனால நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே பேசுவோம். போன சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம பேச வேண்டாம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா பியானோ நல்லா வாசிக்கிறோம்ல. ஆனால் என்ன ஒன்றா இது வந்து இவனே வாசிக்கிறான், நம்ம வாசிக்கல. நம்மலாம் வாசித்தா சும்மா வெறித்தனமாக வாசிக்க முடியும். சரி, ஓகே, இந்த க்ரெஸ் வரலாம் என்ன நம்ம. ஓகேங்க, நம்ம 6 காயின் பேக் எடுத்திருக்கோம். இன்னும் நமக்கு 14 காயின் பேக் தேவைப்படுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா குளோப். நாங்கள் இந்த க்ரெஸ் வர சத்தம் கேட்குது. ஓகே, வரான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நமக்கு ரூமில் இருக்கிற நமக்கு சேஃப் தான். ஏன்னா ரூம்லலாம் வரமாட்டா. இந்த காரிடார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெளியவே தான் சுற்றிட்டு இருப்பா. ஓகே, இந்த குளோப்பை சுற்றி விடுவோம். அங்கே பார்த்தீங்களா தன்னாலே சுற்றிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் ஃபோட்டோ. இதான் சார்லியும் க்ரெஸும் போல். சார்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வெளியே போகலாம். ஓகே, வெளில போயிட்டான் தான் நினைக்கிறேன். போவான். இங்கே ஒரு காயின் பேக் இருக்குது, சூப்பருங்க. ஓகே, அப்புறம் இங்கே கண்ணும் இருக்குது. ஓகே, 7 காயின் பேக் எடுத்துருக்கோம். இங்கே கன்று எதுவும் இல்லை. ஓகே, ஓகே, அடுத்து இங்கே ஒரு கன்று இருக்குது. இதையும் எடுத்துப்போம். இந்த க்ரெஸ்ஸும் இதை இப்போதைக்கு வரல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிட் ரூமு. நம்ம வந்து இன்னும் 13 காயின் பேக் எடுக்கணும். அப்போ தான் நம்மளால் இங்கேருந்து தப்பிக்க முடியும். ஓகேங்களா, காயின் பேக் இல்லை. இங்கேயும் இல்லை. நாங்கள் வழக்கமாக இந்த இடத்துல வச்சுருப்பாங்க, இப்போ வைக்கலை. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு காலி பண்ணணும். ஓகேங்களா, பார்த்துட்டோம். இது திறக்க முடியுமா என்ன? ஓகேங்க, இது திறக்க முடியல. இது மட்டும் சாத்திட்டு வெளியே போயிடலாம். ஓகேங்க, எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, நான் வந்து இந்தமாரி எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுருவேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது நான் திறந்தேன்னா அந்தமாரி திறந்த உடனே நானே சாத்திடுவேன். அந்த மாதிரி தான். ஓகே, திறந்துட்டுனா ஓகே, இதெல்லாம் சாத்திடணும். ஓகே, திறந்து சாத்த வேண்டியதான். ஆனால் உள்ளே எதுவுமே இல்லை. ஓகே, இதுவே எமர்ஜென்சி இந்த க்ரெஸ் வராமல் இருந்தானா நம்மளால் திறந்த உடனே சாத்திட முடியாது. அப்படியே தான் எடுத்துகிட்டு ஓட முடியும். ஓகே, அதை அப்போதைக்கு பார்ப்போம். ஓகே, நம்ம திறந்ததை சாத்தியாச்சு. இப்போ நம்ம மேலே போக வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த கிரேஸு வருதா என்ன? வருதுங்க. அதை பாருங்க, படிக்கட்டுலேருந்து போகிறது. இதை பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த கிரேஸு. இதுதான் அந்த பேய். என்ன ஒரு வித்தியாசம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா கிராணி கேம் மாதிரி தான். ஆனால் நான் ஒன்று கிராணி நடக்கும், இது வந்து நடக்காது, பறக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, இப்போ அது போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ஓகே, பொருள்லாம் கூட எதுவும் அல்ல. போயிடுச்சா? போயிடுச்சுங்க, மேலே போயிடுச்சு. அப்போ சூப்பர். நம்ம கீழே போயிடுவோம். ஓகே, ரன்னை கொடுத்து கடன்னு போயிடலாம். இங்கே தான் இருக்கா? கண்ணு இருக்குது, எடுத்துப்போம். ஓகே மக்களே, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, தூரத்தில் ஒரு காயின் பேக் தெரியுது. ஓகே, இங்கே ஒரு காயின் பேக் இருக்கும், அந்த இருக்குது பாருங்கள். ஓகே, கண்ணு. அப்புறம் 2 எலி வேறு இருக்குது. ஓகே, இது பேஸ்மெண்ட் இடம், அதனால தான் இப்படி இருக்குது போல். இங்கே ஒரு காயின் பேக் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இங்கே சூப்பர். வெற்றிகரமாக நம்ம 10 காயின் பேக் எடுத்துட்டோம். ஒரு கண்ணும் கிடச்சிச்சு. இன்னும் ஒரு 10 காயின் பேக் தாங்க. இன்னும் 10 எடுத்தோம். இன்னும் ஒரு 10 கிடச்சிதுன்னா இந்த ஏரியாவே காலி பண்ணிட்டு போயிடலாம். சூப்பர். 11 காயின் பேக் எடுத்தோம். இன்னும் 9 காயின் பேக் தேவைப்படுது. இந்த இடத்துல காயின் பேக் இருக்கா என்ன? இந்த இடத்துல இல்லையே. எங்கே இருக்குன்னு தெரியல. இது வேறு வந்துருச்சுங்க. இந்த பேய் மறுபடியும் வந்துருச்சு. ஓகே, நம்ம இந்த இடத்துல ஒழிஞ்சிப்போம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்த உடனே இதுக்கிட்ட கொஞ்சம் தப்பிக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா கிராணி கேம்னாலும் அங்கங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம், பெட்டுக்கெல்லாம். இது அப்படி இருக்க முடியாது. ஓகே, இது வருதுங்க. இது வரும் தான் நினைக்கிறேன். கண்ணு வச்சு பார்ப்போமா? நம்மக்கிட்ட 6 கன்று இருக்குது. எங்கே இருக்குது? இங்கே தாங்க இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஓகே, அது எங்கேயோ போகுது. இருங்க பார்ப்போம். இந்த பார்த்திங்களா எலி வேறு அது முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. இருங்க, படிக்கட்டு நோக்கி தான் போகுமா? ஆமாங்க, படிக்கட்டை நோக்கி தான் சூப்பருங்க. அந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் ரன்னா வருது போல் இருக்குங்க படிக்கட்டுலேருந்து. ஓடு. நல்ல வேலைங்க, தப்புச்சிட்டோம். அப்புறம் ஏன் கண் அப்படி காட்டுச்சுன்னு தெரியலையே. ஒரு வேளை நம்ம தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டோமோ, இல்லைன்னா ஒரு வேளை பக் ஆகிடுச்சா கண்? ஏன்னா அது போகிற மாதிரி தான் காமிச்சது. ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னுன்னு காட்டுது. பாருங்களா, மறுபடியும் போதும். யூட்டன் அடிச்சு வந்திருக்கு போல். ஓகே, நம்ம போயிடலாம். மேலே போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மேலே தான் போனோம். மேலேனா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோருக்கு தாங்க போனோம். இந்த ஃப்ளோரில் தான் அந்த க்ரேஸும் இருக்குது. ஓகே, நம்ம மேலே எப்படியாவது போயிடலாம். இது இப்போ யூட்டன் அடிச்சதுன்னா யூட்டன் அடிக்குதுங்க. சூப்பர். நம்ம அப்போ இங்கே ஒழிஞ்சிப்போம். இப்போ இந்த பேய் கீழே வரும்போது நம்ம மேலே போயிடலாம். பாருங்கள், இடமே அப்படியே மினுக்குது. லைட்டை ஆன் பண்ணி காட்டுறாங்க. அப்படியே கதவு சத்தம்லாம் என்னென்னமோ சத்தம் கேட்குது. மூச்சு வேறு வாங்குது.
ஓகே செம்மையாக தான் பண்ணியிருக்காங்க. ஓகே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மின்னிக்கிட்டே இருக்குங்க. இங்கேனா இருக்கான்னு இங்கே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே போகுமா வேணான்னு தெரியல. இதுதான் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. கண் வேறு நம்மக்கிட்ட இல்லை. அதுதான் இப்போ அதோ பாருங்க, அதோ போகுது தெரியுதா? நீங்கள் மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதில் வருதே, அதை பாருங்கள் நம்மளை பார்த்துருச்சு. ஓகே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயே ஒழிஞ்சிருப்போம். அப்போ தான் அதுக்கு தப்பிக்க முடியும். என்னென்ன பொருள் ஆடுற மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் இருக்குமே அந்த கரண்டியெல்லாம் ஆடுற சத்தம்லாம் கேட்குது. ஓகே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே போயிடுச்சு. ஓகே இப்போ இங்கே இது கீழே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம மேலே போயிடுவோம். மேலே இருக்கக்கூடாதுன்னு வேணிங்க மக்களே. இங்கே மேலே இல்லை. ஓகேங்க சூப்பரு. மேலே எதுவும் பொருள் ஆடலை. இங்கே காயின் பேக் இருக்குது, இதை எடுத்துப்போம். ஓகே 12 காயின் பேக் நமக்கு கிடச்சிச்சு. இன்னும் 8 காயின் பேக் தான். இது உள்ள காயின் பேக் இருக்கும். சூப்பருங்க. 13 காயின் பேக் கிடச்சிச்சு. இன்னும் நமக்கு 7 காயின் பேக் தான் கிடச்சிச்சுன்னு வைங்களேன். இந்த ஏரியாவே காலி பண்ணிட்டு போயிடலாம். ஓகே இங்கெல்லாம் இருக்கும் காயின் பேக்கு. இருந்தாங்க இல்லை ஃபோன் பார்த்து தான் காயின் பேக்கே வைக்க மாட்டாங்க. சூப்பர். 14 காயின் பேக் இருக்குது. இன்னும் நமக்கு 6 காயின் பேக் தான். மேலே இங்கே எதனா காயின் பேக் இருக்குமே. ஒரு காயின் பேக் இருக்குது. சூப்பரு. 15 காயின் பேக் கிடச்சிச்சு மக்களே. இன்னும் நமக்கு 5 காயின் பேக் தான் கிடச்சிதுன்னா போயிடலாம். இங்கே பார்த்தீங்களா ஏதோ புக்கு இருக்குது, 2 சேர் இருக்குது. இந்த சேர்லேயும் இந்த கிரேஸும் உட்காந்துப்பாங்க போல். சரி ஓகே இந்த இடத்துல நம்ம காலி பண்ணுவோம். அடுத்து இந்தமாரி இங்கே ஒரு ரூம் இருக்குது. இதுவுலேயும் போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மந்திரக்கட்டு ரூம் மாரி இருக்கும். பேய் ஓட்டுறதுக்கு போல். ஓகே இங்கே ஒரு காயின் பேக் 2 காயின் பேக் இருக்குது. சூப்பர். 16 17 சூப்பர் மக்களே. இன்னும் நமக்கு 3 காயின் பேக் தான். ஓகே ஒரு கண்ணும் கிடச்சிச்சு. இது எங்கே இருக்குது? என்னங்க படிக்கிறதுலேருந்து ஏறினு வந்துங்க இங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம இப்போதைக்கு இங்கே ஒழிஞ்சிப்போம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேம்பு மாரி ஒன்று வச்சு அறக்கணும். அது உள்ள பார்த்திங்கன்னா ஒரு மாயாஜால ஒரு ஒளி மாரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே இந்த இடத்துல தாங்க மினுக்குது. இங்கே தான் இருக்குது போல். ஓகே நம்ம இந்த சைடு போயிடுவோம். இங்கேயும் மினுக்குதே. எந்த சைடு போகிறதுனே தெரியல. இந்த க்ரஸு வேறு எங்கேருந்து வரும்னே தெரில. எந்த சைடு சுற்றிக்கிட்டு இருக்கணும்னு தெரில. இங்கே பாருங்கள் நம்ம பேசாமல் உள்ளே ஒழிஞ்சுப்போமா. ஆனால் இது கத்துற சத்தம் நல்லா கேட்குதுங்க. ஓகே இது போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். வருதுங்க ஓடு 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 ஓடுமோ. நல்ல வேலைங்க எப்படியோ உள்ளே வந்துட்டோம். ரன்னு காட்டுது பார்த்தீங்களா? அது நீங்கள் பார்த்தீங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குடல் தொங்கும். அது வாய் கிழிஞ்சிருக்கும். பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஓகே டெரராக தான் இருக்குது. ஓகே இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. நிறைய க்ரியேட்டிவிட்டி மைண்டு போல். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போவோம். இது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே போயிடுச்சு. நம்ம இந்த சைடே போயிடலாம். ஏன்னா இங்கே கூட காயின் பேக் இருக்கும். அது பார்த்திங்களா இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது. இதில் இருக்கா? இல்லைங்க இப்போன்னு பார்த்தா வைக்கல. ஓகே இங்கே பார்த்தீங்களா ஏதோ டோர் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா டம்மி மட்டும்தான். அது சும்மா செட்டப் போல் இந்த கேமில். சரி ஓகே விடுங்க. அப்புறம் மக்களே இங்கே பார்த்தீங்களா இங்கே இந்தமாரி ஏதோ ஃபோட்டோ மாரி இருக்குது. ஃபேமிலி ஃபோட்டோ போல். இங்கே பாருங்கள் மக்களே தொட்டால் சாயுது. மறுபடியும் பிளாக் ஆகிடுது, ஒயிட் ஆகிடுது. இதை பாருங்கள் தொட்டால் வந்து பிளாக் ஆகி நின்றுது, அப்புறம் ஒயிட் ஆகிடுது. வித்தியாசமான ஃபோட்டோவாக இருக்குது. ஓகே இந்த இடத்துல மினுக்குது காயின் பேக் இருக்கா. சூப்பருங்க கிடச்சிச்சு. 18 காயின் பேக்கா 19 அவ்வளோதாங்க 20ங்க எடுத்துட்டோம் நம்ம. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்கடா இனீடியா ஃபைன் 2 காம்பிஷன். சரி ஓகே மறுபடியும் இந்த ஃபோட்டோவில் ஏதாவது தெரிஞ்சா பார்ப்போம். இது பார்த்திங்களா தொட்டால் சாயுது, அப்புறம் அசையுது, மினுக்குது. சரி ஓகே நம்ம இப்போது எப்படியாவது இப்போ தப்பிக்க தான் நம்ம முயற்சி பண்ணோம். இதையே பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுது. சரி ஓகே இந்த ரூமில் போவோம். இந்த இடத்துல போய் இங்கே கூட காயின் பேக் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல. அதை பாருங்களா இது வந்து பார்த்திங்கன்னா 20 எடுத்துடும் இல்லை. இனி நம்மளால் எடுக்க முடியாது. ஓகே மக்கள் இதை பார்த்துங்க மக்கள் இதான் அந்த ரேம்பு. இதை வச்சு தான் நம்ம அறுத்து அந்த இதுக்குள்ளே போக முடியும், அந்த ரூமுக்குள்ளே. ஓகே நமக்கு அந்த ரேம்பு கிடச்சிச்சு. ஓகே நம்ம போயிட்டு நம்ம இப்படியே கீழே போயிடலாம். அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டு இது வச்சுப்போம். ஏன்னா இப்போ நம்ம டேரெக்டாக போக முடியாது. இந்த கிரேஸு வேறு எங்கேருந்து வரும்னே தெரியாது. பாருங்கள் இந்த ரூம் தான். வந்துருச்சுங்க. சத்தம் கேட்குது. அது பாருங்கள் மினுக்கெல்லாம் ஆரம்பிச்சிச்சு இடம். ஓகே வந்துருச்சு. ஓகே நம்ம போவோம். அதோ இந்த இடத்துல தான். இது வந்து இப்படி வந்து பழகையாக அந்த ஏதோ ஒன்று. ஓகே இந்த குச்சிங்க மாரி இருக்குது. அந்த கட்டிங்கில் நம்ம வந்து கட் பண்ணணும். இதை வச்சு தான் இதோ மக்களே அந்த ஃபோட்டோ இது பிரிண்ட் மாதிரி இருக்குது. வெரி ஓகே இதை பார்த்தீங்களா இதான் அந்த லைட்டு. இதோ பாருங்கள் கரெக்டாக நம்மளை கிச்சனுக்கு கொண்டு வந்து விட்டுரும். நம்ம அப்படியே அழகாக இங்கே தப்பிக்க வேண்டியது. ஓகே மக்களே நம்ம ஃபைனலி இந்த கேம் ப்ளே முடிக்க போகிறோம். அவ்வளோதான். எக்ஸிட் டோர் கண்டுபிடிக்க வேண்டியது. அந்த டோருக்கு பார்த்தீங்களா இங்கே தான் இருக்குது. ஓகே மக்களே கரெக்டாக அந்த கிரஸும் வருது. கரெக்டாக நம்மளாம் எஸ்கேப்பும் பண்ணிட்டோம். ஓகே நமக்கு 40 காயின் கொடுத்துருக்காங்க. ஓகே கலெக்ட் பண்ணிப்போம். இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. இது வந்து சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6 இருக்குது. ஓகே அப்புறம் டபுள் ட்ரபுள் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரிக் ஆர் ட்ரீட்டு இதெல்லாம் வேணும்னா உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பாய்.